பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம யார் கையிலயும் போன் இருக்காதுன்னு டைட்டில பார்த்த உடனே நம்ம சங்கர் படத்துல வர மாதிரி போனெல்லாம் கூரைய பிச்சுட்டு போயிரும்னு நினைச்சீங்களா? அது இல்ல மைனி, நம்ம எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கிட்டு சுத்த போறோமா. இத நான் சொல்லல மைனி, நம்ம சுவாமி நிறுவனம் சொல்லுது. இந்த சுவாமி நிறுவனம் இந்த வாரம் புதுசா ஒரு கண்ணாடியை அறிமுகப்படுத்தியிருக்கு. அது நம்ம போன்ல பண்ணது எல்லா வேலையும் பண்ணுமா. நம்ம போன் கால் கூட அதுல பேசலாமா மைனி? இன்னும் இருக்கு, மெசேஜ் அனுப்பலாமா, நோட்டிபிகேஷன் வருமா, தெரியாதவருக்கு பாதையை காட்டுமா, போட்டோ எடுக்கலாமா. அவ்வளவு ஏன், ஏதாவது நமக்கு தெரியாத மொழியில இருக்கிறத கூட மொழிபெயர்த்து கொடுக்குமா மைனி. அந்த கண்ணாடியில நட்டு போல்டு சிப்புன்னு 497 பொருள் வச்சிருக்காங்களாம். ஆனா அதோட எடை வெறும் 51 கிராம் தானா மைனி. இதோட டிஸ்பிளே 0.13 கிராம் தான். ஆனா கண்ணுகிட்ட வச்சு பாக்குறதால தியேட்டர்ல சினிமா படம் பார்த்த மாதிரி இருக்குமா. அப்படி பார்த்தா கண்ணு டொக்கு விழுந்துராதான்னு கேட்குறீங்களா? அதுக்கும் வழி இருக்கு மைனி. ரெஃப்ளெக்ஷனு டெஃப்யூசன்னு என்னெல்லாமோ சொல்லுதாவோ. அதனால கண்ணுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராதான். அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்னு வந்துக்கிட்டே இருந்தால் எரிச்சலாக இருக்காதா? ஆனால் அதையும் கண்ட்ரோல் பண்ணலாமா. அதில் ரொம்ப முக்கியமானதை மட்டும் வர மாதிரி செட் பண்ணிக்கலாமா. இந்த கண்ணாடி உள்ளுக்குள்ளேயே மைக்கு ஸ்பீக்கரு கேமரா கூட இருக்கா மைனி. கேமரா 5 மெகா பிக்சலாம். அந்த கேமரா மூலம் ஃபோட்டோ எடுக்கலாமா, நமக்கு புரியாத மொழியை ஸ்கேன் பண்ணி புரிய மாதிரி டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கிடலாமா. இந்த கண்ணாடி தான் நம்ம எதிர்காலம்னு அந்த விளம்பரத்தில் சொல்லுதாவோ. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மைனி.